ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமை அமாவாசை. இன்றைக்கி நான் என் வீட்டில் பண்ண சிம்பிளான பூஜையை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நிலவு வாசலில் கோலம் போட்டாச்சு, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு 2 பக்கமும் எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். திஷ்டி கழியும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாமந்தி பூ வச்சுருக்கேன். பூஜை ரூமில் நம்மக்கிட்ட இருக்க எல்லா சுவாமிக்குமே இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியாச்சு. எல்லா சுவாமிக்கும் பூக்களும் போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா கப்பு சாம்பிராணி. நம்மளுடைய கோமாதிலேருந்து கிடைக்கிற 5 பொருட்களால் ஆன சாம்பிராணி. இதை டெய்லி ஏற்றலைனாலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. இந்த சாம்பிராணியிலேருந்து வர சாம்பலை நம்ம பூஜை சாமான் வளர்க்கும் போது பயன்படுத்திக்கினா ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் எல்லா சுவாமிக்கும் பூ போட்டாச்சு. பிரசாதமாக இன்றைக்கி வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தான் வைத்திருந்தேன். கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சுருந்தேன். எப்போவுமே சுவாமி ரூமில் ஏதாவது ஒரு பிரசாதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் குலதெய்வம், நம் குலத்தையே காக்கிற தெய்வம் இல்லைங்களா. சிம்பிளாக ஒரு பித்தளை தட்டில் ஒரு பித்தளை சொம்பில் தண்ணி, வாசனை திரவங்கள்லாம் ஆட் பண்ணி 2 அகல் விளக்கு ஏற்றி பூ வச்சுருக்கேன். குலதெய்வ வழிபாடுனுடைய வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி வாராகி அம்மன், பெருமாள் எல்லா சுவாமிக்குமே மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்கள் வச்சாச்சு. இன்றைக்கி முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றிருக்கேன், பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றிருக்கேன். அதில் 5 வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து பஞ்சகவ்ய சாம்பிராணி விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அதில் பஞ்சகவ்ய விளக்கு சிறப்புகளும் ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கேன், பாருங்கள். விளக்கு இப்படி தான் எரியும். இந்த விளக்கில் வர சாம்பலை விபூதியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.